வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ராசிகளின் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இரண்டாவது ராசி ரிஷபம். உழைப்புக்கு பேர் போன ஒரு அற்புதமான ராசி ரிஷபம். ஏன்னா ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஒரு உழைக்கின்ற காளை மாடினுடைய சிம்பல் அதை கொண்டவர்கள். சந்திரன் அங்கே உச்சமாகின்ற ராசி. தாயுள்ளம் கொண்டவர்கள், மனதில் தோன்றியதை பேசுபவர்கள். என்னதான் ஒருத்தரை திட்டாலும் பேசிட்டாலும் ஐயையோ பாவம் நம்ம பேசியிருக்க கூடாது, தப்பு தானே, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி என்று ஒரு ஆதங்கமும் பட்டு மீண்டும் அரவணைத்து கொள்கின்ற தாயுள்ளம் கொண்ட ராசி ரிஷபம். ஏன்னா ரிஷபம்ன்றது பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமாகிற ராசி. சந்திரன் தான் தாய்க்கு காரக கிரகம். சந்திரன் தான் மனோகாரகன். அவர் உச்சமாகிறதால நிறைய சலனங்கள்ங்க மனசுல. இனம் புரியாத குழப்பம். ஊருக்கெல்லாம் வழிகாட்டிடுறீங்க, உங்களுக்காக இப்போ ஒரு டீ காஃபி கூட குடிக்க முடியாது. அதுவே குழப்பமா இருக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், சலனத்தை குறிக்கின்றவன் உங்கள் ராசியில் உச்சமிடுகிறார். அதுவும் அந்த இடத்துல மூலத்திரிகோணம் பெறுகிறார் சந்திரன். அப்போ எவ்வளவு பலம் இருக்கும். மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஓடிக்கிட்டே இருக்குங்க, குழப்பமா இருக்கும். வாழ்க்கையில மிகச்சிறந்த உயரத்தையும் முன்னேற்றத்தையும் அடைந்து பேர் புகழோடு வீடு வாசல் பங்களான்னு சூப்பரா வாழணும் அப்படின்னு மனசுல ஒரு கற்பனை வச்சு வாழ்ந்தாங்கன்னா அது ரிஷபம். அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஆற்றல் இருந்துகிட்டே இருக்குங்க ரிஷபத்துக்குள்ள. அதே மாதிரி டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். சந்திரன் டிராவல் கிரகம் இல்லையா. கும்பலா ஒரு நண்பர்களோட, ஃபேமிலியோட போகிறது ரெண்டாவது தான். நண்பர்களோட ஒரு இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு ஒரு மலைச்சாரலோடு ஒரு ஆனந்தமான ஒரு சுற்றுலா போயிட்டு வரதுன்னா அலாதி புரியும். இதனால என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் குடும்பத்தோட செலவு பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா எங்கே வேணாலும் போவீங்க, சரி ஓகே உங்களுக்கு தோணுதை செய்யுங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள். நிறைய போயிட்டே இருக்கணும், டிராவலிங் போய். ஏன்னா சந்திரன் டிராவல் கிரகம். சுற்றுலா போகிறது, அதுவும் வெளிநாடு சுற்றுலா மேலே காதல் அதிகம். ஒரு நாளாவது வாழ்க்கையில் சிங்கப்பூர் போயிட்டு வந்துடணுப்பா, ஒரு நாளாவது துபாய் போயிட்டு வந்துடணுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் மனசில் ஆழமான ஒரு எண்ணம் வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கான கொள்கை என்று பார்த்தால் சுயமரியாதை உள்ளவர்கள். யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. தேவைன்னா வர சொல்லுப்பா, நான் போயெல்லாம் அங்கே நிற்க மாட்டேன், இஷ்டம்னா வர சொல்லு. பெரிய செலவு வந்துருச்சு குடும்பத்தில், தூக்கி போடு, ஒரு வருஷம் வேலை செஞ்சோம்னா அந்த காசை எடுத்துருவோம், நல்லா ஜம்முன்னு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் இருந்தால் ரிஷபம். ரிஷபம் நந்தி சிவனுடைய வாகனம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரு காலத்தில் நான் சாமியே கும்பிட மாட்டேன், இப்போ தெய்வம் தான் துணைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ரிஷபம். ரிஷபம் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஆளுமை, தாயுள்ளம், ஒரு ஆசுலேஷன், மனக்குழப்பம், சஞ்சலங்கள் மிகுந்த ஒரு ராசி. இவங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன தெரியுங்களா? தவறை மன்னித்து விடுவார்கள். இது நல்ல விஷயம். ஆனால் தவறை மன்னிக்கிறதுனால வீக்னஸ் என்ன ஆகுதுன்னா, இவன் இப்படித்தான் இருப்பான்ப்பா, என்ன வேணாலும் அவனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு உங்கள் குணம் வீக்னஸாக மாறிடும். அதான் பிரச்சனை. அதனால எப்பவுமே நீங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்ற உங்கள் குணம் இருந்தாலும் யாரை மன்னிக்க வேண்டும் யாரை மன்னிக்க கூடாது என்று பார்த்து மன்னித்து விட்டால் நன்மையே. இதுதான் இந்த விஷயத்தில், இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சூட்சமம். அம்பாள் வழிபாடு மீது அதீத காதல், அதீத அக்கறை. நான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. சமயபுரம் மாரியம்மன் போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. ஒரு அலங்காரமான ஒரு அம்மன் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் ரசித்து ருசித்து வழிபடுவீர்கள். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, தாய்மாமன் இப்படி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஏதாவது கஷ்ட சூழலில் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கும் அதிகமாக இருக்கும். என்ன பிரச்சனைனா, உங்கள் வளர்ச்சி எல்லோரை விட முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காதுங்க, எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னா வெளிப்படைய எல்லார்கிட்டையும் பேசிட்டு
எப்பொழுது தன்னை புகழ்வார்கள், எப்பொழுது நாம் வாழ முடியும் என்று ஏங்கி நிற்பவர்கள் ரிஷபம். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ 10 பேர் கூப்பிட்டு சூப்பரான ட்ரெஸ்ப்பா எங்கப்பா எடுத்த என்று சொன்னால் அவர்கள் பூரித்து போவார்கள். எனவே புகழ்ச்சிக்கு மயங்கி தேவையானவற்றை எல்லாம் செய்வார்கள். இவர்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, நீதாப்பா எல்லாமே, உன்னாலதான் எல்லாமே இயங்குது, குடும்பமே ஓடிட்டு இருக்கு, நீ இல்லைன்னா நாங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். அவர்களிடம் ஈஸியாக அவரின் விஷயங்களையும் அவர்களின் பொருளாதாரத்தையும் நீங்கள் வாங்கி அனைவரும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். நண்பர்களால கண்டிப்பா கடும் வேதனைக்கு உள்ளாவார்கள். ஏன்னா ராசிக்கும் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, ராசியிலிருந்து 8, 11 கூடையவரை ஒருவரே வருவதால் யாரையெல்லாம் நீங்கள் அதிகமாக நண்பர்களாக நேசித்தீர்களோ அவர்களிடமிருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். தன்னை ஆடை, அலங்காரங்கள், ஆபரணங்கள், பெண்களாக இருந்தால் ஆபரணங்கள் தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். எப்பவுமே செல்போன்ல நீங்க பார்க்குற விஷயம், யார் நல்லா சமைக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை ட்ரெஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, எங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், எங்கெல்லாம் ஜுவல்ஸ் கிடைக்கும்னு பெண்கள் பூரா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய குணம் பூரா ஒரு யூடியூப்ல நீங்க ஏதாவது நோண்டிட்டு இருந்தா கூட இந்த மாதிரியான கலை, ஆடை, ஆபரணங்கள் இதை பற்றின விஷயங்களை தான் அதிகமாக நேசிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க கண்கூட பார்க்கலாம். அந்த உணவு சாப்பிட்ற விஷயத்த இவங்க கிட்ட கேட்கலாம், ஏப்பா இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்ப்பான்னு நீங்க யாராவதுகிட்ட கேட்டிங்கன்னா, நீ அந்த இடத்துல இருந்து ரைட்டு போய் லெஃப்ட் போனேன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும் சந்துக்குள்ள, அங்கே சாப்பிடு சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. இதற்கு காரணம் என்னவென்றால் உணவு பிரியர்கள். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனதிற்கு தோன்றியதை செய்வார்கள். தோணிருச்சுன்னா உடனே செய்யணும், இல்லைன்னா அவர்கள் மனசு ஆறாது. உடனே செய்தால்தான் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். அதே போல வீடு கற்பனையா இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் குடியிருக்கணும், உள்ள படி வச்சு கட்டணும், பார்க்கிங் இருக்கணும், அதே மாதிரி தோட்டக்கலைகளோட வீடு இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஒரு அதீத கற்பனை இவர்களிடம் ஒளிந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, இவங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியனாக வருவதால் இடம், நிலம், வீடு, வாகனத்தில் ஒரு கற்பனை இருக்கும். இவர்கள் வாகனம் வாங்கினால் கூட தன் குடும்பத்திற்காக வாங்காமல் சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லோரையும் அழைத்து கொண்டு எங்கேனும் சுற்றுலா செல்லும் போது என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு பெரிய வண்டி இருந்தால் தானே நம்ம கூட வருவாங்க, அப்படி என்று சொல்லி அந்த வாகனத்தை வாங்கி எல்லோரையும் அழைத்து சென்று சந்தோஷப்படுவார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில விஷயங்களை அவர்கள் ஒரு தோல்வியை நோக்கி பயணிக்கிறார்கள். பாசம் என்ற பெயரில் சில வேஷங்களையும் சந்தித்து விடுகிறார்கள். மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவர்கள் குழந்தைகள், இவர்களுக்கு அலாதி பிரியம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க ரிஷபராசிக்காரர்களோட குழந்தைய யாராவது திட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. இவங்க அடிப்பாங்க, கட்டி உருண்டுக்குவாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மற்றவர்கள் யாராவது திட்டிவிட்டால் இவர்களால் தாங்கவே முடியாது. எனவே ரிஷபராசி அன்பர்கள் பிரதோஷ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். பணம் எப்படியாவது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது சேமிப்பில் வச்சு தான் வாழ்வீங்க. பணம் இல்லாமல் நீங்கள் வாழ மாட்டீங்க. ஒரு டீ சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கனாலும் அடுத்தவர்களிடம் நாம் ஏன் சாப்பிட வேண்டும், நாம் நமது பணத்தை எடுத்து கொடுப்போம், செலவு செய்வோம் என்று விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்று பெருந்தன்மையாக சொல்லக்கூடிய ராசி ரிஷபராசி. இவர்கள் வருடம் ஒரு முறையேனும் செவ்வாயின் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று, அங்கே குருஸ்தலம் அதுதான், செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுடைய ஆலயம் அங்கே தான் இருக்குது. எனவே திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தால் இவர்கள் வாழ்வில் புத்துணர்வும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டு சகல தோஷமும் நீங்கி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிடர். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.